வைப்போம். சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கடையில் வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிக்கலாம். போன்லெஸ்ஸாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா கறி குழம்புக்கு போடுற மாதிரியான போன்லேயுமே நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் வாங்கிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து நானாகவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை. அதாவது ஒரு மீடியமான சைஸில் நான் வாங்கினது. ஸோ அதை நான் வீட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இதில் நான் சேர்க்க போகிறேன். ஸோ தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த கழுவின சிக்கன் அப்படியே நம்ம சேர்த்துக்கணும். இந்த சிக்கனில் நம்ம எந்த மசாலையும் நம்ம சேர்க்கல, எதுவும் உப்பு எதுவுமே நம்ம சேர்க்கல. ஸோ கழுவிட்டு இதை அப்படியே நம்ம சேர்க்குறோம். ஸோ இந்த சிக்கனை அதில் போட்டுட்டு நம்ம வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இது வந்து இந்த மாதிரி போன்லெஸ்ஸாகவும் நீங்கள் சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அது மாதிரி நீங்கள் குக் பண்ணலாம். இது குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பெப்பர் சிக்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஒரே